அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுதைபியாவுக்கு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். மிக பிரபல்யமான சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை போனண்டு ராவை ஹுதைபியால மழை பெய்ஞ்சது. காலையில சுபஹு தொழுவிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேத்தில தான் சுஜூது செஞ்சாங்க. சஹீஹுல் புகாரியில இருக்குது, சுபஹு தொழுதுட்டு பயான் ஒன்று செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பயான் ஒன்று செஞ்சாங்க. சொன்னாங்க, நேத்து ராவு வந்த மழை இருக்குதே, எங்களை ரெண்டா பிரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. தேர்தல் ரெண்டா பிரிச்சு போட போற மாதிரி ராவு மழை வந்து ரெண்டா பிரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி ரெண்டா பிரிச்சுது? ஒரு கூட்டம் சொல்றாங்க, நேத்து ராவு பெய்த மழை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால, அவன் உத்தரவால, அவன் திட்டத்தால பெய்ஞ்சது என்று அல்லாஹ் மட்டும் முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. அவங்க எல்லாரும் மூமின், அவங்க நட்சத்திரங்களை மறுக்கிறவங்க, அவங்க அல்லாஹ்வை மட்டும் நம்புறவங்க தான். இன்னொரு கூட்டம் ஜாஹிலியா காலத்துடைய சிந்தனையோட இருக்கிறவங்க, அவங்க சொல்றாங்க, இந்த நட்சத்திரத்தாலதான் நேத்ராவும் மழை பெய்ஞ்சது. அவங்க நட்சத்திரத்தை ஈமான் கொண்டாங்க, இந்த ரப்ப மறுத்துட்டாங்க. ஒரு மலை ரெண்டுக்கு உடைச்சி போட்டது. இது போல எத்தனையோ தேர்தல்கள் வந்து எத்தனையோ சமூகங்களை உடைச்சி போட்டது. ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒருத்தர் இப்படி நினைக்கிறாரு, மழை பெய்ஞ்சது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த நட்சத்திரம் வந்தது அதுக்கு அடையாளம் தான் என்று சொன்னா அவரு காபிராகிறல்ல. இருந்தாலும் இந்த வார்த்தையை பாவிக்கிறது இவருடைய ஈமானில சந்தேகத்தை உண்டாக்கும் என்கிறதுனால அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது மக்ரூஹ் என்று எழுதுறாங்க. வார்த்தையை உபயோகிக்கிறது மக்ரூஹ். ஏன் அந்த வார்த்தைகள் மனிதன் ஈமானில சந்தேகத்தை தோற்றுவிக்கும், நம்பிக்கை ஈனத்தை உண்டாக்கிடும். ஒரு மலையை வச்சே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நாங்க பேசுற பேச்சுகளை பார்த்தா நாங்க எங்க பேச்சு நிற்போம்? ஈமான சரி பண்ணுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மழை போல பிரச்சனை இருக்கேனும், புகை போல பிரச்சனை இருக்கேனும், யானை போல பிரச்சனை இருக்கேனும், ஊசி போல பிரச்சனை இருக்கேனும், இந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டுமே தான். மற்றதில் உலகத்தில் இருக்கிற அஸ்மாகம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமான சரி பண்ணி கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டிய காலம், ஈமான சீராக்கிக் கொண்டிருக்க வேண்டிய காலம். இதே போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இருந்த ஒரு சஹாபி அவருடைய தோட்டத்தில் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிறார். பருள் ஒன்றும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குதிரைகளால அசரு தொழுகையில மிஸ் ஆச்சு. இவருக்கு தொழுகை மிஸ் ஆகல, இவர் பருள் தொழவும் இல்லை. சஹாபி சுன்னத்து தொழுதார். தோட்டத்தில் ஒரு குருவி சத்தம் போட்டுக்கொண்டு திரும்பிச்சு. அதுல பார்வை விழுந்தத்தால ரக்காத்துகள் எத்தினேன்னு கொஞ்சம் குழம்பிட்டு. சஹாபிய தீர்மானம் என்ன? அல்லாஹோடு நான் தொடர்பு படும் போது இந்த தொழுகையின் ரக்காத்துகளுக்கு இடையூறாக இருந்த இந்த தோட்டம் இது என்னோட இருந்தா எனக்கு முசீபத் என்பதை பொறுத்தார். அந்த தோட்டத்தையே அல்லாஹுடைய வழியில சதகா கொடுத்துட்டார். இது எங்கட முன்னோர்கள், எங்கட முன்வகுப்பில் இருந்த முஸ்லிம்கள் விளங்கின இஸ்லாம். எங்களுடைய உம்மத்தில் உள்ள முதல் வகுப்பில் உள்ள முஸ்லிம்கள் சஹாபாக்கள். அவர்களை திருந்த நெஞ்சில இருந்த நம்பிக்கை 1400 வருஷத்துக்கு பிறகு நாங்க எங்க பிறந்திருக்கிறோம் என்று பாருங்க. எங்கட அக்கீதா எங்க பேசிங்க? கலிமா இல்லாதவன் பேசுற பேச்ச அப்படியே எடுத்து முஸ்லிம் வாயால கொற்றார். வாந்தி எடுக்கிறது அதை விட நல்ல.
அவ்வளவு துர்வாடையான வார்த்தை, அவ்வளவு கெட்ட வார்த்தை, அவ்வளவு அசிங்கமான வார்த்தை, துருவாடை வீசுகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை முஸ்லிம்கள் பிரயோகிக்க கூடாது, நம்பவும் கூடாது. இது எங்க அக்கீதாவுக்கு மாற்றமானது.